Download nammaclass app from Google Play Store. Thank you. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எபிசோடில் 6வது வகுப்புக்கான Term 1 ஹிஸ்ட்ரி லெசனில் யூனிட் 3 இண்டஸ் சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளிய நாகரிகம் என்ற பாடத்தின் எக்ஸசைஸை முழுவதுமாக சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. The first question is, choose the correct answer. 1. What metals were known to the people of Indus Valley Civilization? அதாவது சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு எந்த உலோகங்களின் பயன் தெரிந்தது என்பதற்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்ட் பட் நாட் அயன், காப்பர், சில்வர், அயன் பட் நாட் பிரான்ஸ், காப்பர், கோல்ட், அயன் பட் நாட் சில்வர், காப்பர், சில்வர், அயன் பட் நாட் கோல்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்தில் சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பின் பயன்பாடு மட்டும்தான் தெரியாமல் இருந்தது. ஆக சாய்ஸ் ஏ, காப்பர், பிரான்ஸ், சில்வர், கோல்ட் பட் நாட் அயன் என்பது சரியான விடையாகும். கொஸ்டின் நம்பர் 2. Indus Valley Civilization belonged to Old Stone Age, Medieval Stone Age, New Stone Age and Deep Metal Age. இந்த நாகரிகம் பார்த்தீங்கன்னா இந்த நாகரிகம் இருந்த காலத்தில் அங்கே இருந்த மக்கள்லாம் உலோகங்களின் பயன்பாடை தெரிந்தாங்க. அதனால் இதில் நம்ம மெட்டல் ஏஜை சார்ந்த ஒரு நாகரிகம் என்று பார்க்கிறோம். ஸோ ஆன்சர் டி இஸ் தி ரைட் ஒன். கொஸ்டின் நம்பர் 3. River valleys are said to be the cradle of civilization because A. Soil is very fertile, B. They experience good climate, C. They are useful for transportation, and D. Many civilizations flourished on valleys. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்று சமவெளி நாகரிகம் என்பது நாகரிகத்தின் தொட்டில் என்று ஏன் சொல்கிறோம் என்று பார்த்தோம்னா, பெரும்பாலான நாடுகள் சிவிலைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று பள்ளத்தாக்குகளில் தான் நிகழ்ந்தன. ஆக ஆன்சர் டி, மெனி சிவிலைசேஷன்ஸ் flourished on river valleys. Now question 2. Match the statement with the reason and tick the appropriate answer. இதில் ஒவ்வொரு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை, அதற்கு உண்டான காரணமும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் சரியாக இருக்கா இல்லை ஒன்று கரெக்டாக இருந்தால் ஒன்று தப்பாக இருக்கா என்பதை நம்ம கரெக்டாக பார்த்து சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஸ்டேட்மெண்ட். Harappan civilization is said to be an urban civilization. Reason, it has well planned cities with advanced drainage system. அதாவது ஹரப்பன் நாகரிகம் என்பது நன்கு திட்டமிடப்பட்ட நகரங்கள் மற்றும் முன்னோடி வடிகால்கள் அமைந்திருந்தன என்பது காரணமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் சாய்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட், பி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், சி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ராங், அண்ட் டி போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் ராங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் ஒரு நகர்ப்புற நாகரிகமாக இருந்தது என்றும் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது நன்கு திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்ட நகரங்கள் மற்றும் வடிகால் சிஸ்டம்ஸ் என்றதை நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். ஸோ அப்போ சாய்ஸ் ஏ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் என்பது சரியான விடை. ஸ்டேட்மெண்ட் 2. Harappan civilization belongs to Bronze Age. Reason, Harappans did not know the use of iron. ஸோ ஹரப்பன் சிவிலைசேஷன் பிரான்ஸ், அதாவது வெண்கல காலத்தை சேர்ந்தது என்றும் ஹரப்பன்ஸுக்கு இரும்பின் பயன்பாடு தெரிந்திருக்கவில்லை என்றும் சொல்கிறாங்க அந்த ரீசன். ஸோ ஹரப்பன்ஸுக்கு இரும்பின் பயன்பாடு தெரியவில்லை என்பது ஒரு காரணமாக இருந்தால் கூட அவங்க சிவிலைசேஷனை நம்ம ஏன் பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோம்னா, அவங்க மெயினாக உலோகங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அண்ட் தே நியூ த யூஸ் ஆஃப் ஆல் த மெட்டல்ஸ் எக்ஸப்ட் அயன். ஸோ அதனால் இங்கு சி, தட் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் பட் த ரீசன் இஸ் ராங் என்பது சரியான விடை. ஸ்டேட்மெண்ட் 3. த இன்ஜினியரிங் ஸ்கில் ஆஃப் ஹரப்பன்ஸ் வாஸ் ரிமார்க்கபிள். ரீசன், பில்டிங் ஆஃப் டாக்ஸ் ஆஃப்டர் அ கேர்ஃபுல் ஸ்டடி ஆஃப் டைட்ஸ், வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ். இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டாக்யார்டு ஒன்று லோத்தல் என்ற நகரத்தில் ஹரப்பன் சிவிலைசேஷன் காலத்தில் இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். ஸோ ஆக இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரீசனும் சரியா என்று நம்ம பார்த்தோம்னா, ஹரப்பர்கள் பொறியியல் அறிவாற்றல் பெரிதானது. அவர்கள் அலைகள் மற்றும் அலை ஓட்டம் பற்றி நன்கு கற்றறிந்தார்கள். ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் இருந்ததுனால தான்
அவங்க லோத்தல் என்ற இடத்துல வந்து ஒரு டாக்யார்டை கட்ட முடிஞ்சது. ஆக ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். சாய்ஸ் ஏ இஸ் ஏ ரைட் ஆன்சர். Which of the following statements about Mohenjo-daro is correct? ஸோ மொஹஞ்சதாரா என்பது சிந்து சமவெளிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நகரம். இதில் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் அன்னோன், ஹவுசஸ் were made of burnt bricks, implements were made of iron, great bath was made watertight with the layers of natural bitumen. ஸோ அதில் ABC 3 வந்து சரியான விடைகள் அல்ல. டி கிரேட் பாத் வாஸ் மேட் வாட்டர் டைட் வித் லேயர்ஸ் ஆஃப் நேச்சுரல் விட்டமின் என்பது சரியான விடை. ஸோ டி இஸ் தி ரைட் ஆன்சர். Question 5. Consider the following statements. 1. Uniformity in layout of town, streets and brick sizes. 2. An elaborate and well laid out drainage system. And 3. Characteristics constituted an important part of urban cities. இது 3 கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹரப்பன் அதாவது இண்டஸ் சிவிலைசேஷனில் இருந்த நகரங்களின் முக்கியமான சிறப்பு கூறுகள் அல்லது ஸ்பெஷாலிட்டிஸ் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ விச் ஆஃப் தி அபோவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? 1 and 2, 1 and 3, 2 and 3 and all the 3. அதில் மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் இந்த சிந்து சமவெளி நகரங்களுக்கு பொருந்தும் என்ற காரணத்தினால D is the right answer. That is all the 3. Now circle the odd one out. There are 4 choices given. A. Oxen, B. Sheep, C. Pigs and D. Horses. நம்ம இந்த பாடத்தில் பார்த்தது என்னன்னா அவர்கள் பலவிதமான விலங்குகளை வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க, அதாவது வளர்ப்பு பிராணிகளாக மாற்றினார்கள் என்று பார்க்குறோம். ஆனால் அவங்க காலத்தில் வந்து ஹார்சஸ் என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது நம்ம பார்க்குறோம். ஸோ ஹார்சஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஆர் சாய்ஸ் டி. ஃபைண்ட் அவுட் தி ராங் பேர். இதில் வந்து தவறான இணையை கண்டுபிடிக்கவும் என்ற கேள்வி. ஏ. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல், பி. சிட்டடல் கிரானரிஸ், சி. லோத்தல் டாக்யார்ட் அண்ட் டி. ஹரப்பன் சிவிலைசேஷன் ரிவர் காவேரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹரப்பன் சிவிலைசேஷன் ரிவர் காவேரி என்பது தான் சரியற்ற பேரிங் ஆகும். காரணம் என்னன்னா ரிவர் காவேரியில் வந்து இந்த சிவிலைசேஷன் நிகழவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். இண்டஸ் ரிவருடைய கரைகளில் தான் இந்த சிவிலைசேஷன் வளர்ந்தது என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஸோ டி இஸ் தி ரைட் ஆன்சர். Question number 3. Fill in the blanks. 1. Dash is the oldest civilization. Mesopotamian is the oldest civilization. 2. Archaeological survey of India was founded by Dash. It was founded by one Alexander Cunningham. And 3. Granaries are used to store grains. அதாவது அவர்கள் தானியங்களை எதில் சேமித்து வைத்தார்கள் என்று பார்த்தோமானால் களஞ்சியங்கள் என்று அழைக்கக்கூடிய கிரானரிஸில் வந்து சேகரித்து வைத்தார்கள் என்று விடை. 4. Group of people formed Dash. முதல்ல மக்கள் வந்து குரூப்பாக வாழ தொடங்கினாங்க. பின்பு அந்த மக்கள்லாம் பல குரூப்ஸாக சேர்ந்து they formed themselves into what is called communities. So the communities என்பது சரியான விடை அல்லது சமூகங்கள் என்று நம்ம தமிழில் அதை பார்க்கலாம். Question number 4. State true or false. 1. Mehergarh is a Neolithic site. Mehergarh is a Neolithic site என்பது சரியான விடை. காரணம் என்பது மெஹர்கர் என்பது புதிய கற்கால தொல்லியல் இடமாகும் என்று நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். 2. Archaeological survey of India is responsible for preservation of cultural monuments in the country. Yes, the answer is true. The statement is correct. அதாவது ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டின் தொல்லியல் நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடியது இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் கடமையாகும் என்று பார்க்குறோம். 3. Granaries were used to store grains. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அங்கு தானியங்களை அவர்கள் சேமித்து வைப்பதற்கு களஞ்சியங்களை பயன்படுத்தினார்கள் என்று பார்த்தோம். So the statement is true. Question number 4. The earliest form of writings was developed by Chinese. This statement is not correct. So therefore the answer is false. அதாவது சீனர்கள் வந்து முதன்முதமாக எழுத்து வடிவங்களை கொண்டு வரவில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இந்த இணைப்புகளை சேர்க்கவும் சரியாக பொருத்தவும் என்று கேட்டிருக்கிறார்கள். லெஃப்ட் சைடில் வந்து மொஹஞ்சதாரோ, பிரான்ஸ், சிட்டடல் அண்ட் கார்னெலியன் என்று 4 பதங்கள் உள்ளன. ரைட் சைடில் வந்து ரேஸ்ட் பிளாட்ஃபார்ம், ரெட் குவாட்ஸ்டோன், அல்லாய் அண்ட் மவுண்ட் ஆஃப் டெட். ஸோ அதனால் இந்த பொருத்தத்தை பார்க்கும்போது மொஹஞ்சதாரோ என்ற ஒரு தொல்லியல் நகரத்தில் மவுண்ட் ஆஃப் டெட், அதாவது இறந்தவர்களின் குவியல் வந்து கிடைத்தது என்று நம்ம பார்த்தோம். ஸோ அந்த விதத்தில் வந்து மவுண்ட் ஆஃப் டெட் இஸ் தி ரைட்
pairing. Then bronze. Bronze is an alloy. It's a mixture of two metals. So bronze is a alloy. Then citadel. Citadel is a raised platform. என்பதை நம்ம பார்த்துக்கலாம். அதாவது உயர்த்தப்பட்ட தளம் இந்த நகரங்களில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தொல்லியல் ஆராய்ச்சி மூலமாக என்பதை நம்ம பார்த்தோம். கார்னலியன் என்பது அந்த காலத்தில் ஆர்னமெண்ட் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கல். இது வந்து ரெட் குவார்ட்ஸ் ஜோன் அல்லது சிவப்பு படிகக்கல் என்பதை நம்ம இதில் பார்க்குறோம். ஸோ தட் இஸ் த ரைட் பேரிங். Now coming to question number 6, answer in 1 or 2 sentences. அதாவது ஓரிரு வாக்கியங்களில் பதில் தருக என்று கேட்டிருக்கிறார்கள். 1. What are the uses of metal? Metals are used in making various weapons. They are also used in vessels. Many ornaments are made of metal. அதாவது உலோகங்கள் பல ஆயுதங்கள் தயாரிக்கவும் பாத்திரங்கள் தயாரிக்கவும் பயன்படுகின்றன. உலோகங்கள் கொண்டு பல ஆபரணங்களும் தயாரிக்கப்படுகின்றன என்பதை நம்ம பார்க்குறோம். Question number 2. Make a list of baked and raw foods that we eat. Baked foodsனா சமைக்கப்பட்ட உணவு. Bread, bun, cake. These are the examples of baked foods. And raw foodsனு பார்த்தீங்கன்னா fruits, nuts, vegetables like carrot and cucumber. அதை வேக வைத்த உணவு என்பது ரொட்டி, பன், கேக் ஆகியவற்றை உதாரணமாகவும், மூல உணவு என்று சொல்லக்கூடிய ரா ஃபுட்ஸுக்கு பழம், கொட்டைகள் மற்றும் கேரட், வெள்ளரி போன்ற காய்கறிகளையும் நம்ம உதாரணமாக சொல்லலாம். Question number 3. Do we have the practice of worshipping animals and trees? Answer is yes. We worship trees that are sthala viruksham, such as people neem trees. We worship animals like cows that are useful to us in many ways. நம்முடைய விலங்குகள் மற்றும் மரங்களை வழிபடும் வழக்கம் உண்டா என்ற கேள்விக்கு ஆம். நாம் அரச மரம், வேப்ப மரம் போன்ற மரங்களை கோயில் தல விருட்சங்களாக வழிபடுகிறோம். மேலும் நமக்கு பல வகையிலும் பயன்படும் மாடுகளையும் வழிபட்டு வருகிறோம் என்பது விடையாக பார்க்கிறோம். Question number 4. River valleys are cradles of civilization. Why? அதாவது ஆற்று பள்ளத்தாக்குகளை நாகரிகத்தின் தொட்டில்கள் என்று அழைக்கின்றோம். ஏன்? Most early civilizations developed along river banks and valleys because the soil is fertile and fresh water is available for drinking, watering livestock and irrigation. That is why river valleys are called cradles of civilizations. தமிழில் பார்த்தோம்னா ஆற்று பள்ளத்தாக்குகளில் மண் வளம் நிறைந்ததாகவும் மனிதன் மற்றும் வளர்ப்பு மிருகங்களுக்கு தேவையான நீரை கொடுப்பதற்காகவும் மேலும் அவர்களுடைய விவசாயத்திற்கு பாசன வசதி தருவதற்காகவும் இந்த நீர் அதிக இடங்கள் கிடைப்பதால் ஆற்று பள்ளத்தாக்குகள் நாகரிகத்தின் தொட்டில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Question 5. Just because a toy moves does not mean it is modern. What did they use instead of batteries? அதாவது அந்த காலத்தில் வந்து அவர்கள் வந்து பொம்மைகளை நகர்த்துவதற்கு என்னத்தை பயன்படுத்தினாங்க? அப்போ பேட்டரிலாம் கிடையாது இல்லையா? ஸோ என்ன பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா they used wheels to move the toys. அதாவது சக்கரங்களை பயன்படுத்தி அவர்கள் அந்த பொம்மைகளை நகர்த்தினார்கள் என்று பார்க்குறோம். Question number 6. Dog was the first animal to be tamed. Why? அதாவது நாய் தான் முதல் வளர்ப்பு பிராணியாக மனிதன் வளர்த்தான் என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா the dog with its sniffing skill was useful to early man in hunting. Dog also protected the early man from wild animals. அதாவது அவருடைய நுகரக்கூடிய சக்தி காரணமாக நாய்கள் வந்து மனிதனுக்கு, அதாவது பழங்கால மனிதனுக்கு வேட்டையாடுவதற்கு மிகவும் பயன்பட்டு வந்தன. மேலும் வனவிலங்குகள் அவற்றிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கும் இந்த நாய்கள் பயன்படுகின்ற காரணத்தினால டாக் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டு பி டொமஸ்டிகேட்டட். Now question 7. If you were an archaeologist, what will you do? Answer is, I shall study the history of the country and find out which are the sites of historical importance. I shall arrange for the excavation of such sites for excavating archaeological remains and study the finds. நான் தேசத்தின் வரலாற்றை பற்றி ஆய்வு செய்து வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட இடங்கள் பற்றி கண்டறிவேன். அவ்வாறான இடங்களை அகழ்ந்து பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்களை கண்டுபிடித்து அதன் முக்கியத்துவம் பற்றியும் ஆய்வு செய்வேன். Name any 2 Indus sites located in the Indian border. ராக்கி கர்கி, லோத்தல் ஆகிய 2 நகர்களும் இந்திய எல்லைக்குள் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சம்பந்தப்பட்ட நகரங்கள் ஆகும் என்று நம்ம பார்க்குறோம். Question number 9. In Indus civilization, which feature you like the most? Why? I like the Great Bath because it was a large rectangular tank in the courtyard, which is the earliest example of a waterproof structure
made of bricks. அதாவது சிந்து நாகரிகத்தின் பெரும் குளியல் அதனுடைய பெரிய அளவு காரணமாகவும் நீர் கசிவின்றி அமைக்கப்பட்ட செவ்வக வடிவிலான தொட்டி என்பதாலும் அது எனக்கு மிகவும் பிடித்தமான அம்சம் என்று விடை தரப்பட்டிருக்கிறது. Question 10. What instrument is used nowadays to weigh things? We use balance or weighing scale to weigh things nowadays. அதாவது தராசு அல்லது எடையிடும் அளவுகோல் ஆகியவற்றை நாம் தற்போது எடையை கணக்கிட பயன்படுத்துகிறோம் என்று விடை உள்ளது. Answer the following. What method is used to explore buried buildings nowadays? We use a magnetic scanner to explore buildings nowadays. Question 2. Why is Indus Valley Civilization is called Bronze Age Civilization? The people of Indus Civilization knew the use of many metals, including bronze. Therefore, Indus Valley Civilization is called Bronze Age Civilization. Question 3. Indus Valley Civilization is called Urban Civilization. Give reasons. நம்ம இந்த பாடத்திலே நல்லா விளக்கி கொடுத்துருக்காங்க ஏன் நகரம் சார்ந்த ஒரு நாகரிகமாக இந்து சமவெளிய நாகரிகம் பார்க்கப்படுகிறது என்று பார்த்தோம்னால் the characters are well conceived town planning, astonishing masonry and architecture, priority for hygiene and public health, standardized weights and measures, solid agricultural and artisanal base. ஸோ இந்த காரணங்களால் சிந்து சமவெளி நாகரிகம் அர்பன் சிவிலைசேஷன் என்று அறியப்படுகிறது. Question 4. Can you point out the special features of the drainage system? அவர்களுடைய வடிகால் அமைப்பு எவ்வாறான சிறப்பு தன்மைகள் கொண்டது என்று பார்த்தோம்னா, the drains were covered with slabs of bricks. Each drain had a gentle slope so that water could flow. Holes were provided at regular intervals to clear the drains. House drains passed below many lanes before finally emptying into the main drains. Every house had its own soak pit which collected all the sediments and allowed only the water to flow into the street drain. ஸோ இவ்வாறான சிறப்பான அமைப்புகள் கொண்ட இந்த வடிகால் அமைப்பு அந்த நகரங்களில் இருந்த காரணத்தினால அவை முக்கியத்துவம் பெறுகின்றன என்று நம்ம பார்க்குறோம். Question number 5. What do you know about the Great Bath? The Great Bath was a large rectangular tank in the courtyard. The bath was lined with bricks coated with plaster and made watertight using layers of natural bitumen. There were steps on the north and south leading to the tank. There were rooms on three sides. Water was drawn from the well located in the courtyard and drained. என்பது அவற்றுடைய சிறப்பம்சமாக நம்ம பார்க்குறோம். Question number 6. How do you know that Indus people traded with other countries? அதாவது சிந்து சமவெளி நாகரிக மக்கள் வெளி நாட்டு மக்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் என்றும் அவர்கள் வணிகம் நடத்தி வந்தார்கள் என்பது எதன் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உதாரணங்கள்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் சீல்ஸ் வேர் ஃபவுண்ட் ஆஸ் ஃபார் அஸ் மெசபட்டோமியா, தட் இஸ் சுமர் என்ற இடத்துல இண்டஸ் சீல்ஸ் பார்த்துருக்காங்க. கிங் நரம்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர், தட் இஸ் பார்ட் ஆஃப் சுமேரியா, bought jewelry from the land of Meluka. It is one of the regions of Indus Valley. Then cylindrical seals similar to those found in Persian Gulf and Mesopotamia were also found in Indus. 4. A naval dockyard was discovered in Lothal in Gujarat, indicating the maritime activities of the Indus people. அதாவது கடல்வெளி வணிகம் செய்து வந்தார்கள் என்பதற்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த லோத்தல் என்ற டாக்யார்டு உதாரணமாக சொல்லப்படுகிறது. Now coming to question 8, hearts. Observe the following features of Indus civilization and compare that with the present day. A. lamp post. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட்ஸை வச்சு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் ஆயில் யூஸ் பண்ணி லேம்ப் ரன் பண்ணாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி எலக்ட்ரிக் லேம்ப் போஸ்ட்டை நிறுவியிருக்கிறோம். அப்போ பேர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ கான்க்ரீட் பிளாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் ஆகுது. அப்போ அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் தேர் மோஸ்ட்லி மேட் ஆஃப் பிரிக்ஸ். பட் டுடே வி யூஸ் கான்க்ரீட் பைப்ஸ் ஃபார் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். And weights and measurement today use electronic balance. And dockyard placeல இப்போ நம்மகிட்ட நிறைய ports and harbors இருக்குன்றதை பார்க்குறோம். Question 2. Agriculture was one of their occupations. How can you prove this with the archaeological findings? We know agriculture was their main occupation from the following excavations. அதாவது அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட கீழ்கண்ட பொருட்கள் மூலமாக நாம் அவர்கள் விவசாயத்தை ஒரு முக்கிய பணியாக எடுத்து செய்து வந்தார்கள் என்றதை பார்க்குறோம். அதாவது plow, bones of oxen, granary and cart and wheel. These are the finds which say that the Indus culture people were primarily agrarian. Now question 3. Many pottery and its pieces have been discovered from Indus sites. What do you know from that? Wheel was the first invention of human which aided in making pottery. Pots were used for storing grains.
Urns were used for burial. Pots had animal figures and geometric design. ஸோ அந்த பாட்டரியில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் இருந்தது இதில் கொடுத்துருக்காங்க. Question 4. A naval dockyard has been discovered in Lothal. What does it convey? People of Indus civilization practice maritime trade with neighboring country. அதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளுடன் அவர்கள் கடல்வழி வணிகம் நடத்தி வந்தார்கள் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. Can you guess what happened to the Harappans? ஒரு காலத்தில் வந்து அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் முற்றிலுமாக அழிந்து விட்டது என்பதை பார்க்குறோம். அந்த டிக்ளைன் எதனால் ஏற்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ், இன்வேஷன்ஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அண்ட் எபிடமிக், இது போன்ற காரணங்களால் இந்த நாகரிகம் அழிந்துபட்டது என்பதை நாம் பார்க்குறோம். அடுத்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி. கொஸ்டின் நம்பர் 9. டூ இட் யுவர் செல்ஃப்னு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 to how many? Yeah, 1 to 8 they have given. So அதில் வந்து 1 to 6 I am requesting you students to attempt it at your level and discuss with your friends also and try it as a group. Now coming to question number 7, crossword puzzle. So அதில் வந்து டாப் டு பாட்டம் 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் டு ரைட் 4 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ரைட் டு லெஃப்ட் 2 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 கேள்விகளுக்கும் விடை வந்து நாங்கள் இங்கே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ASI was Marshall. Then Dash is older than Mohenjo-daro, that is Harappa. This is Dash civilization, bronze civilization என்பது விடை. Each house had a hall, HALL, hall என்பது சரியான விடை. Then left to right come, place used to store grains. என்னென்னு பார்த்தீங்கன்னா granary என்பது விடை. Then a dockard has been found. Where it was found? It was found in Lothal, question number 6. And 7, Dash is unknown to Indus people. We have seen that iron was unknown to Indus Valley people. It is used to make watertight. What is it used to make? Bitumen was used to make bitumenuக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தார். ஸோ கொஸ்டின் நம்பர் 8 வந்து TAR, தார் என்பது சரியான விடை. Now right to left, from this we can get lot of information. 9. So what is the thing which is giving information? SEAL, seal. ஸோ இது வெளிநாடுகள்லாம் கண்டுபிடிச்சாங்க என்று நம்ம பாடத்தில் பார்த்தோம். ஸோ seal gives lot of information about the activities of Indus people. And question 10, which is the agency which was responsible for research on archaeology, which is called ASI in short. So it is called Archaeological Survey of India. So that way crossword puzzle has been solved for you students. Now coming to rapid fire quiz. Which crop did Indus people used to make clothes? We saw it is cotton. Which was the first Indus city discovered? Harappa was the oldest city that was discovered in excavation. என்பதை நம்ம பாடத்தில் பார்த்தோம். Where was Indus civilization? Along the banks of Indus river. Which animal was used to pull carts? Oxen. Which metal was unknown to the Indus people? Iron. Which was used to make parts? Potter wheel. Which is considered the largest civilization among 4 ancient civilizations of the world? Indus civilization is the largest among the 4. Now life skill. This is again உங்களுடைய வாழ்வியல் திறன் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த எக்ஸசைஸை நீங்களே பண்ணி பார்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ there are 4 questions. Making an animal or a pot out of clay, making terracotta toy with movable limbs, pot painting with the geometric pattern, and make informational charts and posters. Now coming to map work, Indian rivers. So river mapல வந்து இந்த கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொகுத்து தரலாம்னு இருக்கேன். Now coming to the last, probably the last one, answer grid அல்லது விடைக்கட்டம் என்று சொல்லக்கூடிய இதில் வந்து 12 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதற்குண்டான நம்ம பதிலை பார்க்கலாம் வாங்க. What did Charles Mason see? He saw ruined brick castle with very high walls and towers of Harappa. List 3 things people used which use today also. அதாவது அந்த காலத்து மனிதர்கள் பயன்படுத்திய 3 பொருட்கள் நாம் இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத வந்து சொல்கிறாங்க. அந்த விதத்தில் bricks, cards and ornaments we are using even today. What else has been found? They also found clay spindles, weapons, ornaments, potteries with animal figurines. Can you say 3 things unknown to Indus people? What were the 3 things which were not known to Indus people? Iron, horse and religion. அது சம்பந்தமாக எந்த விதமான தடயங்களும் இல்லை என்று நம்ம பார்க்குறோம்.
Which metal was unknown to Indus people? Iron. Is it again a repeat question? Which is the oldest civilization in the world? Mesopotamian civilization is the oldest among the civilizations in the world. Why dog was the first animal to be tamed? Because it was useful for hunting to old man. Who were the first people to grow cotton? Indus people were the first to grow cotton. Which institution is responsible for archaeological research? It is Archaeological Survey of India, or the ASI in short. Was there any river valley civilization found in Tamil Nadu? The answer is no. Name any two Harappan sites which are found in the Indian border. Raki Gargi, it's in Haryana, and Lothal, it's in Gujarat. These are the two sites which are found in the Indian border. Can we say the Indus cities are cities of children? The answer is no. So come on students, I think Indus civilization பாடத்தில் உள்ள exercises முழுவதுமாக solved. Questions and answers completely solved பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.